வணக்கம். வேர்ல்ட் செய்திகளுடன் நான் நிரோஷன். காசா பகுதியில் 6 பணைய கைதிகளின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சுரங்கப்பாதையின் வாயில் அங்கு குழந்தைகள் விளையாடும் முற்றத்தில் இருந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. IDF-ஆல் வெளியிடப்பட்ட காணொளியில் சுரங்கப்பாதையின் இருப்பிடம் குறித்து IDF-க்கு தெளிவான உளவு தகவல் கிடைத்தது. அந்த துல்லியமான விவரங்களின் அடிப்படையில் IDF செயற்பட்டு சுரங்கப்பாதையின் வாயிலை கண்டுபிடித்து உள்ளே சென்று உடல்களை கண்டெடுத்தது என்று ஒரு சிப்பாய் விளக்கினார். சுரங்கப்பாதையின் வாயிலுள்ள இடத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்று கூறிய சிப்பாய், சுரங்கப்பாதை குழந்தைகள் விளையாடும் முற்றத்தில் உள்ள சுவர்களில் குழந்தைகளுக்கான வர்ண சித்தங்கள் வரைந்துள்ள இடத்திற்கு அருகே மறைவாக அமைக்கப்பட்டிருப்பதை காட்டினார். குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்தில் ஹமாஸ் பணைய கைதிகளை அடைத்து வைத்ததன் மூலம் பாலஸ்தீன குழந்தைகளை மனிதக்கேடியமாக பயன்படுத்தியது அந்த காணொளியில் இராணுவ சிப்பாய் கூறினார். IDF-இன் 162வது பிரிவு மற்றும் ஷின்பெட் ஆகியவை பொதுமக்கள் நிரம்பிய பகுதியில் குழந்தைகள் விளையாட்டு முற்றத்தில் சுரங்கப்பாதையின் வாயில் இருப்பதை கண்டறிந்தனர். இது பற்றி IDF கூறிய போது, இது ஹமாஸ் இழிந்த முறையில் சிவிலியன் இடத்தை தீவிரவாத நடவடிக்கைக்கு பயன்படுத்துவதற்கான மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு என்றது. காசாவில் உள்ள ரஃபா நகருக்கு அருகில் உள்ள சுரங்கப்பாதையில் இருந்து பணைய கைதிகளின் உடல்களை IDF மீட்டெடுத்தது. ரஃபாவில் IDF அங்கு செல்வதற்கு சற்று முன்பு அவர்கள் ஹமாஸால் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த வாரம் மற்றும் ஒரு பணைய கைதிகளின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுரங்கப்பாதையில் தான் 6 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஒரு பணைய கைதியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்துமாறு IDF தமது துருப்புக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியது. அதனால் இராணுவ நடமாட்டம் அதிகளவில் இருப்பதை பார்த்த ஹமாஸ் பணைய கைதிகளை IDF உயிருடன் மீட்கக்கூடும் என்ற அச்சத்தில் 6 பேரையும் கொன்றிருக்கலாம் என்றும் இப்போது ஊகிக்கப்படுகிறது. காசாவில் மனிதாபிமான உதவி விநியோகத்தை சர்வதேச நலன்புரி அமைப்புகளிடமிருந்து எடுத்துக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை தயார்படுத்துமாறு பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு IDF-க்கு அறிவுறுத்தியுள்ளார் என்று இஸ்ரேலிய ஊடகம் சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி, நேதன்யாகு சமீபத்தில் காசாவில் மனிதாபிமான உதவி விநியோகத்தை செய்வதற்கு தேவையான தளவாடங்கள், செயல்பாட்டு வழிமுறைகள் மற்றும் பணிக்கு தேவையான பணியாளர்களை ஆய்வு செய்யுமாறு IDF-க்கு அறிவுறுத்தினார். இந்த பணி இதுவரை சர்வதேச உதவி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று தனது செய்தியாளர் கூட்டத்தில் ஒரு கேள்விக்கு பதிலளித்த நேதன்யாகு, ஹமாஸை இராணுவ ரீதியாக அகற்றுவதற்கு இஸ்ரேல் மிக நெருக்கமாக உள்ளது, ஆனால் நாம் இன்னமும் அதன் ஆட்சி திறனை இழக்க வைக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு காசா பகுதியில் மனிதாபிமான உதவி விநியோகத்தில் அனைவரும் அல்லது கணிசமான பகுதிக்கான மாற்றீட்டை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றோம் என்று கூறினார். சமீபகால ஆலோசனைகளில் IDF-இன் தலைமை பணியாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்சி ஹெலேவி மனிதாபிமான உதவி விநியோகத்தின் பங்கை IDF எடுத்துக்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக சேனல் 12 கூறியது. இது இராணுவத்திற்கு பொருத்தமற்ற பணி என்பது அவரது நிலைப்பாடு. இது இராணுவ துருப்புக்களை தேவையற்ற ஆபத்தில் ஆழ்த்தும் என்றும் இதுபோன்ற பணிகளை துல்லியமாக சர்வதேச அமைப்புகள் தான் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இந்த யோசனை கடந்த காலத்தில் எழுப்பப்பட்டது, ஆனால் இறுதியில் கைவிடப்பட்டது என்று தொலைக்காட்சி குறிப்பிட்டது. அத்தகைய நடவடிக்கை சர்வதேச சட்டத்திற்கும் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் இது காசா பகுதிக்கு இஸ்ரேலிய அதிகளவில் பொறுப்பாக்கும். காசா எகிப்து எல்லையில் உள்ள பிலடெல்பி தாழ்வாரத்தின் மீது இஸ்ரேலிய இராணுவ கட்டுப்பாட்டை பராமரிக்க நேதன்யாகு தனது செய்தியாளர் கூட்டத்தில் உறுதியுடன் கூறியதுடன், இஸ்ரேல் காசாவின் இராணுவ நிர்வாகத்தை நோக்கி பெருகிய முறையில் நகருகிறது என்று அர்த்தம். IDF-இன் மதிப்பீட்டின்படி காசாவின் முழு இராணுவ ஆளுகைக்கு இஸ்ரேலுக்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட $11 பில்லியன் செலவாகும். அக்டோபர் 7ஆம் தேதி தெற்கு இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் தலைமையிலான குழுக்களின் படையெடுப்பு மற்றும் படுகொலைகளுக்கு விடையிறக்கும் விதத்தில் வெடித்த காசா போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் சர்வதேச ஏஜென்சிகள் மற்றும் உதவி அமைப்புகளின் மனிதாபிமான உதவியை அணுகுவது தொடர்பாக அடிக்கடி ஆய்வு செய்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற அமைப்புகள் உதவி வழங்குவதை எளிதாக்குவதற்கு பாலஸ்தீனியர்களுக்கான இஸ்ரேலிய சிவிலியன் ஒருங்கிணைப்பு நிறுவனம் COGAT மேற்கொண்ட முயற்சிகளை அந்த அமைப்புகள் பயன்படுத்த தவறிவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது. காசா பகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடைவதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களுக்கு மேலதிகமாக ஹமாஸ் மற்றும் பிற இயக்கங்களின் ஆயுததாரிகளால் மனிதாபிமான பொருட்கள் கடத்தப்பட்டு கொள்ளையடிக்கப்படுவதை அவர்கள் அடிக்கடி எதிர்கொள்கின்றனர். கடந்த ஜனவரியில் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான நிறுவனமான UNRWA அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதலில் அதன் ஊழியர்கள் 7 பேர் பங்கேற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணையை தொடங்கிய போது காசா பகுதியில் அந்த அமைப்பால் மனிதாபிமான உதவி விநியோகம் செய்வதை இஸ்ரேல் எதிர்த்தது. 2 மாதங்களுக்கு பின்னர் அந்த அமைப்பில் மேலும் 12 ஊழியர்களிடம் 2வது விசாரணை தொடங்கப்பட்டது. அதனால் காசாவில் மனிதாபிமான உதவி விநியோகத்திற்கு மாற்று ஏற்பாடுகளை தேடுகின்றது இஸ்ரேல்.